தியேட்டரில் ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும், ஒரு சினிமாட்டிக்காக இருக்கணும், ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கணும். அது இருக்குல்லண்ணா, அந்த மீட்டரில் அதுக்காக தான் எடுத்தது. ஸோ ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இருக்கணும். ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்கிரிப்ட் தானே இது. நம்ம வந்து யதார்த்தமான கதை கிடையாது. ஏன்னா 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு வெவ்வேறு கதாபாத்திரங்கள், கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப் கதாபாத்திரங்கள். உபேந்திரா ஒரு கேரக்டர்னால் இது ஒரு ஹிடன் இதுலேயே காளி வந்தது. ஆனால் காளியோட கதாபாத்திரம் தான் அந்த ட்விஸ்ட்டு ஒன்று கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து ஹை பாயிண்ட்டாக எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்னு தான் இந்த படத்தை வந்து எனக்கு கதை சொல்லும் போதே அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இட்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதனால் அது வந்து தியேட்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் உங்கள் இமேஜினேஷனில் விட்டார், அதனால் வச்சுக்கோங்க. அண்ணா சித்தி என்னண்ணா இவங்களை எப்படி உங்களை தான் கேட்குறாங்க. நான் கட்டி தொங்க பாதி பேர் ஏன் கொள்ளலன்னு கேட்குறாங்க. நானாக கட்டி தொங்க விட்டு இறக்கி விட்டேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். யா